எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உழவு கிளம்பியாச்சு. போயிட்டு டீசல் அடிச்சுட்டு வாட்டர் கேன் தண்ணி பிடிச்சிட்டு போய் தென்னை மரத்துக்கு ரவுண்ட் அடிக்கிறதாங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். இது அவினாசி மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு. இது பார்த்திங்கன்னா திருப்பூருக்கு போகிற தண்ணி. எப்பவுமே இங்கே வந்து அந்த ஏர் லீக்கேஜுக்காக கொஞ்சம் விட்டுருப்பாங்க. குடிக்கிற தண்ணி தாங்க. இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுன்னா ரொம்பவுமே பெரிய சிரமமாக இருக்குது. ஊட்டி சீசன் ஆரம்பிச்சங்காட்டிக்கு எல்லாம் மேலே ஊட்டிக்கு போயிட்டு எல்லாம் லைனாக வராங்க காரு. அங்கங்கே டிராஃபிக் ஆகி மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா 10-15 கார் ஒரே மூட்டை லைனாக வரும் இந்த வழியில். போயிட்டு அப்படியே டீசல் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடு. டீசல் ஒரு 400 ரூபாய்க்கு மட்டும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டுங்க. இந்த வாழைக்கடெல்லாம் பார்த்திங்கன்னா நான் தான் ஓட்டினேன். அதுக்கப்புறம் ஆள் விட்டு மண் அணைச்சிட்டாங்க. இந்த தென்னம்புள்ளைக்குள்ளே எப்படி இந்த வாழை போட்டிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஓட்ட போகிறதும் இருந்தது. இப்போ நேற்று பார்த்திங்கன்னா அந்த வாழைகளெல்லாம் ஒரு ஓர்ஸில் தள்ளி விட்டாங்க. இன்னும் போய் அப்படியே ரவுண்ட் அடிக்கிறத வேலை. காடானா நீட்டாக வச்சுருந்தாங்க. காசு மோசனெல்லாம் இல்லை, நீட்டாக இருக்குது. அதுக்குள்ளே அண்ணா பார்த்தீங்கன்னா டீ கொண்டு வந்தால் அப்படி சரி டீயை குடிச்சிட்டு அப்படியே ஓட்டலாம் அப்படின்னு அப்படியே ஒரு 10-15 மரத்துக்கு பக்கமாக ரவுண்டு அடித்தாச்சுங்க. இது அரை ஓட்டம் இப்படி தான் வரும். ஏன்னா முழு ஓட்டம் போட முடியாது. அரை ஓட்டம்னாலும் இந்த மாதிரி தான் போட முடியும். இது பார்த்திங்கன்னா முழு ஓட்டம். இதே உழவு ஓட்டி போட்டிருந்த காடாக இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சம் நல்லாவே மண் தூக்கி வீசு. இது வந்து நம்ம ரொம்பவுமே வேர்கள்லாம் இருக்கிறங்காட்டிக்கு அமுத்தி பிடிச்சி ஓட்டுறோன்னா ரொம்ப சிரமம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக ஓட்டி கொடுத்துட்டுங்க. இவங்க பார்த்திங்கன்னா மரம் வந்து கொஞ்சம் மேலே நட்டிட்டு அப்படியாம்மா எல்லாம் பூரா காற்றுக்கு சாஞ்சிச்சு. எல்லாம் ஸ்டே போட்டு ஒரு 5-6 மரம் கட்டி வச்சுருந்தாங்க. அது அங்கேயும் கட்டுறாங்க பார்த்தீங்களா. அதங்காட்டிக்கு யாருமே இனிமேல் தப்பு பண்ணிடாதீங்க. 2க்கு 2 அகல நீளத்தில் 2 அடி ஆழத்தில் குழி எடுத்து அதுக்கப்புறம் தென்னம்பளை நட்டுங்க. ஏன்னா இது வந்து நீண்ட நாள் காப்பு தரக்கூடியது. நீண்ட நாள் கழித்து நம்மளுக்கு வருமானம் தரக்கூடியது. அதங்காட்டிக்கு இது வந்து பத்திரமா பார்த்துக்கோணும். அவ்வளோதாங்க, ஓட்டி முடிஞ்சிச்சு. நம்ம அப்படியே போகலாம். மழை வர்ற மாதிரி இருக்குது. உங்கள் ஊர்லேயும் மழையே என்ன இதுன்னெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே மழை வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் வர்றதில்லை. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.